ரெகுலராக எல்லாருமே வந்து இட்லி தோசை தான் காலையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் அது கூட வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம இட்லி தோசை வந்து மெயினாக வந்து ரைஸ் ஐட்டமில் செஞ்சுருக்கு. ஸோ அது வந்து உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் ஆகிடும். கூட வந்து நமக்கு ப்ரோட்டீன் வந்து கிடையாது அந்த மீலில். அதனால ஒரு சுண்டல் வெரைட்டியோ இல்லை வந்து சாம்பாரே கொஞ்சம் திக் சாம்பாராக கெட்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வரும். இல்லை ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கூட வந்து துவையலோ இல்லைனா மின்ட் கொரியாண்டர் சட்னியோ இல்லைனா வந்து பீனட் சட்னியோ இல்லை வேர்க்கடலை சட்னியோ இல்லைனா வந்து பொட்டுக்கடலை சட்னியோ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஒரு மீல் ஃபார்ம் ஆகிடும். ஃபைபருக்காக நம்ம வந்து ஒரு வெள்ளரிக்காவோ கேரட்டோ வந்து வெட்டி சாப்பிட்லாம். இல்லை கூட வந்து ஒரு ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். ஸோ வெறும் இட்லி தோசைன்ட்டு அப்படின்னு எடுத்துக்காமல் இந்த மாதிரி பேலன்ஸ்டாகவும் நம்ம இந்த 3 வெரைட்டியும் நியூட்ரியன்ஸும் வர மாதிரி பேலன்ஸ்டாகவும் நம்ம எடுக்கும் போதில் நமக்கு தேவையான சத்து வந்து கிடைச்சிடும்.